7வது வசனத்தை இந்த வசனத்திலே உன் தேவனாகிய கர்த்தர், அதுக்கு பக்கத்தில் பிராக்கெட் போட்டு இருக்கின்றது. அதை நாங்கள் வாய்களை திறந்து சத்தமாய் நாங்கள் சொல்லி என் தேவனாகிய கர்த்தர் என்று நாங்கள் வாசிக்க போகின்றோம். ஆமேன். எத்தனை பேருக்கு வாசிக்க தெரியும் தமிழ்? ஆமேன். வாய்களை திறந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வாசிப்போமா? என் தேவனாகிய கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் என் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்து அவர் என் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ஆமென். கம்பீரமாய் களி கூறுகிறவர் அவர் என் கர்த்தர், என் நடுவிலே இருக்கிறார். ஆமென். அவர் என்னை ரட்சித்திருக்கிறார். அவர் என் மேல் மகிழ்ந்து சந்தோஷித்து அவர் என் மேல் அன்பின் நிமித்தம் என் மேல் கம்பீரமாய் களி கூறுகிற நல்ல தகப்பன் என் நடுவிலே இருக்கிறார். ஆமென். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். வேதத்துக்கு ஆதாரமாக லேவியராகமம் 26வது அதிகாரம் 11வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். எங்கள் நடுவிலே அசைவாடுகிற கர்த்தரை குறித்ததாய் நாங்கள் இன்றைய நாளிலும் பார்க்க போகின்றோம். லேவியராகமம் 26வது அதிகாரம் 11வது வசனத்தில் இருந்து 13வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை ஆலோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராத படிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமென். என்னை தலை நிமிர பண்ணின, என்னை நடக்க செய்த கர்த்தர் அவரே. கண்கள் மூடி. ஆமென். தகப்பனே, இந்த மாலை வேளையிலும் ராஜா நீர் எங்கள் நடுவிலே அமர்ந்திருக்கிறீர். ஆண்டவரே, அப்பா, ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவிலே அமர்ந்து ஆண்டவரை நீர் செய்ய போகிற காரியங்களை குறித்து நீங்கள் எங்களுக்கு கற்பித்து தாருங்க. வார்த்தை உம்முடையது, பேசுவது நீங்கள். ஆண்டவரே அப்பா, ஆளுகை செய்யுங்க, பலப்படுத்துங்க. உம்முடைய தேவ பிரசன்னம் ஆளுகை செய்வதாக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையில இந்த வருஷத்திலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தமே, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், அவர் வல்லமையும் அவர் ரட்சிப்பார், உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்து அவர் என் பேரில் கம்பீரமாய் மகிழ்ந்து களி கூறுகிறவராய் இருக்கிறார் என்ற வாக்கு தத்தம் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்திலே ஆரம்பத்திலே ஆண்டவர் தந்திருந்தார். ஆமென். இன்றைய நாளிலும் பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வேண்டுமானால் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்திற்காய் காரியங்களை செயற்படுத்துவதற்கான நேரமும் காலமும் இடமும் ஆண்டவருக்கு தேவை. ஆமென். அப்படிப்பட்ட சூழ்நிலை அல்லாவிட்டால், அந்த சூழ்நிலையை நாங்கள் உருவாக்காவிட்டால் தேவன் செயற்படுவது மிகவும் கடினமான ஒரு காரியமாயிருக்கு. பாருங்க, ஒரு பிள்ளை தன் தகப்பனுடைய சொல்லை கேட்டு தன் தகப்பனுடைய காரியங்களை தகப்பனுடைய கட்டளைகளை தகப்பன் சொல்லுவதை கேட்டு அவன் நடக்காவிட்டால் அந்த தகப்பனுடைய செயற்பாடுகள், அந்த தகப்பன் அந்த பிள்ளையை குறித்ததான அந்த நன்மையான ஈவுகளையும் நன்மையான காரியங்களையும் அந்த பிள்ளை சுதந்தரிப்பது மிகவும் கடினமான ஒரு காரியமே. அந்த பிள்ளை தன் தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாததன் நிமித்தமே அந்த தகப்பனுடைய வாஞ்சை, அந்த தகப்பன் பிள்ளையை குறித்ததான நன்மையான காரியங்களை குறித்ததான அந்த நினைவுகளை செயற்படுத்துவது மிகவும் கடினமாக இருக்கும். இந்த மாலை வேளையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை செயற்படுத்த வேண்டுமானால் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே அவர் செயற்பட வேண்டும். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே கிரியை நடப்பிக்க வேண்டும். அந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் கொடுத்த வாக்கு தத்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையான நினைவுகளை கொண்டு கொடுத்த வாக்கு தத்தத்தை இந்த வருஷத்தில் நாங்கள் சுதந்தரிக்க வேண்டுமானால் கர்த்தர் எங்கள் நடுவிலே வாசம் செய்து அவர் கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். இல்லையா? ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க என் நடுவிலே கர்த்தர் வாசம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சை உள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து ஆமென். அநேகருக்கு இந்த வாஞ்சை இல்லாமல் இருக்கிறது. வாஞ்சை உள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த வருஷத்தில் நீங்க என் நடுவிலே இருந்து காரியங்களை வாய்க்க போறீங்க. ஆண்டவரே, வாய்க்க செய்ய போறீங்க. ஏனென்றால் நான் உம்முடைய பிள்ளை, நீர் என்னுடைய தகப்பன். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன் நடுவில் நான் உங்கள் நடுவிலே
நான் உங்கள் நடுவிலே இருந்து செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்க போகிறது. ஆமென், ஆமென். வலதுபுறத்தில் 1000 பேரும் இடதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் எங்களை ஒன்றும் சேதப்படுத்துவதில்லை. ஆமென். இந்த மாலை வேளையிலும் நான் சொல்லுகிறேன், எங்கள் நடுவிலே கர்த்தர் இருப்பாரானால் நாங்கள் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை, எதை குறித்தும் அஞ்ச தேவையில்லை, எதை குறித்தும் நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் என் நடுவிலே இருந்து அசைவாடுகிறவர் அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். அந்த பலன், அந்த வல்லமை எனக்குள்ள இருந்து கிரியை செய்யும். ஆமென். நான் எதை குறித்து நான் கவலைப்பட தேவையில்லை. இந்த மாலை வேளையிலும் நான் சொல்லுகிறேன், ஒரே குடும்பமாய் இருந்து கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் விடத்திலே அவருடைய சமூகத்திலே நிற்கிற நாங்கள் சொல்லுகிறோம், அவருடைய சமூகத்திலே அவருடைய சமூகம் எங்கள் நடுவிலே இருக்குமானால், ஆமென், பிசாசின் தந்திரங்களுக்கு அங்கே காரியங்கள் இல்லை, அங்கே இடம் இல்லை. ஏனென்றால் என் தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்து எங்களுக்காய் யுத்தத்தை ஜெயத்தை தந்த தேவனாய் இருக்கிறார். ஆமென். பாருங்கள், லேவியராகமத்திலே 26வது அதிகாரத்திலே அந்த தேவன் எங்கள் நடுவிலே வாசம் செய்கிறாரானால், அந்த தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த ஜனங்களை எப்படியெல்லாம் வழிநடத்தி வந்தார் என்பதை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்ப்போம். லேவியர் 26:11 நாங்கள் வாசிப்போம். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். பாருங்க, இங்க என்ன காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் முன்குறித்த ஜனங்களை குறித்து, அந்த முன்குறித்த ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் எப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை, அவருடைய எதிர்பார்ப்பை ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, நானும் நீங்களும் அவராலே முன்குறிக்கப்பட்ட ஒரு குடும்பமாய், ஒரு பிள்ளைகளாய் நாங்கள் இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவிலே என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்க இந்த மாலை வேளையிலும் நான் வந்து இருக்கிறேன். என்னுடைய வாசஸ்தலம் உங்கள் நடுவிலே இருக்கிறது. ஆனாலும் நான் என் ஆத்மாவினாலே உங்களை நான் கடிந்து ஆரோசிப்பதில்லை. ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாசஸ்தலத்தை நான் ஸ்தாபிக்க போகிறேன். அந்த தேவனுடைய வாசஸ்தலத்தை நான் எங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில ஸ்தாபிப்பதற்கு நான் கொடுக்கின்ற அந்த நேரமும் காலத்தையும் தான் ஆண்டவர் இந்த மாலை வேளையிலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவிலே என் வாசஸ்தலத்தை நான் உண்டாக்க போகிறேன். 12வது வசனத்திலே பாருங்க என்ன சொல்லுகிறார். நான் அந்த வாசஸ்தலத்தின் நடுவிலே இருந்து என்ன செய்ய போகிறாராம்? உலாவ போகிறாராம். பாருங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தில் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் செய்கைகளை, அவர் கிரியைகளை உண்டாக்கி அவர் செயற்பட்டார். ஆனால் அவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்திலே அவர் செயற்பட்டாரானால் எப்படிப்பட்ட விடை அந்த காரியத்திலே கிடைக்கும்? பாருங்க, என்னுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் தடையாக இருக்கலாம். நாங்கள் எங்களுடைய சுய முயற்சியிலே நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனாலும் அந்த முயற்சியை நாங்கள் எடுக்கும் பொழுது அந்த முயற்சி, அந்த காரியத்தை நான் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, இந்த காரியத்துக்காக தேவன், நீங்க அப்பா காரியத்திற்காக நீங்க செயற்படுங்க, இந்த காரியத்திலே நீங்க உலாவுங்க என்று நாங்கள் விசுவாச அறிக்கை எப்பொழுது நாங்கள் செய்கிறோமோ அப்பொழுது அந்த தேவன் அந்த காரியத்திலே உலாவி எங்களுக்கு வெற்றியின் ஜெயக்கொடியை எங்களுக்கு தருவார் என்பது அதிக நிச்சயமாயிருக்கிறது. இந்த மாலை வேளையிலும் அதைத்தான் சொல்லுகிறார். ஆண்டவர் எங்கள் நடுவிலே அவர் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணி, எங்கள் நடுவிலே அவர் உலாவி, எங்கள் நடுவிலே அவர் தேவனாயிருப்பார், நீங்கள் அவர் ஜனமாயிருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஜனமாயிருக்கிறோம். ஆனால் எங்களுக்காய் யுத்தம் செய்கிறவர் என் இயேசு, எங்களுக்காய் ஜெயக்கொடி ஏற்றுகிறவர் என் இயேசு, எனக்காய் பிசாசினிடத்தில் யுத்தம் செய்கிறவர் என் இயேசுவாய் இருக்கிறார். அதனாலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நாங்கள் அப்படிப்பட்ட பிசாசின் வலைகளிலே இருந்தோம், பிசாசின் அடிமைத்தனத்தின் இருந்தோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்க 13வது வசனத்தில், நீங்கள் எகிப்தின் அடிமைகளாய் இருந்தபடிக்கு நான் அவர்கள் தேசத்தில் இருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து, ஆமென், உங்களை நிமிர்ந்து
நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறது. ஆமென். கர்த்தர் எங்களை எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்கூடாய் நடத்தி வந்தாராம். நாங்கள் அடிமைத்தனத்தின் வாழ்க்கையில் இருந்த பாவ சேற்றிலே நாங்கள் அடிமைப்பட்டு இருந்த எங்களை ஆண்டவர் எப்படி அந்த வாசஸ்தலத்தை அடிமைகளாய் இருந்த எங்கள் மத்தியிலே அவருடைய வாசஸ்தலம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அந்த வாசஸ்தலத்திலே தேவன் உலாவி இருந்தார். அந்த உலாவியதன் நிமித்தம் இன்றைய நாளிலும் நான் நீங்களும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றப்பட்டிருக்கிறோமே. ஆமென். அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்து எங்களை மீட்டுக் கொண்டு அவருடைய நாமத்தை புகழ்ந்து பாட இன்றைய நாளிலும் என்னையும் உங்களையும் முன்குறித்திருக்கிறாரே. அவரை நாங்கள் துதித்து பாடுகின்ற வேளையிலே அவர் எங்களுக்காய் காரியங்களை செய்யாமல் போவது எப்படி? ஆமென். அவர் எங்களுக்காய் காரியங்களை செய்யாமல் போவது எப்படி? ஏன்? என்னுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய ஸ்தலம் அமைந்திருக்கிறது. அவருடைய வாசஸ்தலம் அமைந்திருக்கிறது. அந்த வாசஸ்தலத்திலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த மாலை வேளையிலும் அப்படிப்பட்ட தேவன் எங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் அங்கே யாத்திராகமம் 25வது அதிகாரத்திலே அங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னவாம்? 8வது வசனத்திலே பார்ப்போம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார். அங்கே சொல்லப்படுகிற காரியம் மோசேயினிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்களை நான் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து நான் கானானுக்குள்ளே தேவன் முன்குறித்த அந்த தேசத்திற்குள்ளே நான் அழைத்து செல்ல போகிறேன். ஆனாலும் நீங்கள் எனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணுங்கள், அந்த ஸ்தலம் பரிசுத்த ஸ்தலமாய் உண்டாக்குவார்களாக என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கின்ற ஒரு காரியமாய் இருக்கிறது. பாருங்க, அங்கே அந்த காரியத்தை நாங்கள் வாசிப்போம். என்னவா? நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுக்களின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. அங்கே பார்த்தோமானால் இங்கே வந்து தேவன் வந்து வாசம் செய்கின்ற ஒரு ஸ்தலத்தை அங்கே உண்டு பண்ணுவதற்காக அங்கே மோசேயினிடத்திலே ஆண்டவர் வந்து காரியங்களை சொல்லுகிறார். எப்படிப்பட்ட அங்கே காரியங்கள் அங்கே அந்த உடன்படிக்கை பெட்டியிலே அங்கே செய்யப்பட வேண்டும். அந்த உடன்படிக்கை பெட்டியிலே தேவன் வந்து நடுவிலே வாசம் செய்வதற்கு என்னென்ன காரியங்கள் அங்கே மோசேயினிடத்தில் அங்கே என்னென்ன காரியங்கள் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து மோசேயினிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். சொன்னதன் பின்பதாக அங்கே 21வது வசனத்திலே அங்கே சொல்லப்படுகிற காரியத்தை பார்ப்போம். கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேலும் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவில் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகள் எல்லாம் உன்னோட சொல்லுவேன். அப்ப பாருங்க, அந்த ஜனங்களை வழிநடத்துவதற்கு மோசேக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை, மோசேக்கு அந்த காரியங்களை வெளிப்படுத்த வேண்டும். அந்த மோசேக்கு அந்த காரியங்களை வெளிப்படுத்த வேண்டுமானால் அந்த தேவன் ஒரு தரிசனத்தை மோசேயினிடத்திலே வந்து பேசுவதற்கான ஒரு இடத்தை மோசே வந்து ஆயத்தப்படுத்த வேண்டும். அந்த மோசே வந்து ஆயத்தப்படுத்துவதற்காக தேவன் வந்து அவ்விடத்திலே அமர்ந்து மோசையோடு பேசுவதற்காக அந்த பிரசன்னம் அந்த ஜனங்களை வழிநடத்துவதற்கு தேவன் வழிநடத்த வேண்டுமானால் அப்படிப்பட்ட காரியம் மோசே செய்து முடிக்க வேண்டும் என்று அங்கே மோசேயினிடத்திலே கொடுக்கப்பட்ட காரியம்தான் இந்த தேவன் பிரசன்னமாகும் ஒரு இடமாய் அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தது. பாருங்க, அங்க அந்த காரியத்திலே என்ன நடக்குதாம்? அந்த கிருபாசன தண்டையின் மீது சாட்சி பெட்டியின் மேலே நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவிலே இருந்து நான் இஸ்ரவேலின் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவையெல்லாம் உன்னோடே சொல்லுவேன். இந்த ஜனங்களை எப்படியெல்லாம் இவன் நடத்த வேண்டும் என்பதை குறித்து அங்கே மோசேயினிடத்திலே வந்து பேசுவதற்கு ஆயத்த பண்ணப்பட்ட ஸ்தலம் தான் அது. ஆமென். அப்படிப்பட்ட அந்த காரியத்திலே பாருங்க, தேவன் எங்க வந்து வாசம் செய்கிறார் என்றால் 2 கேருபீன்கள் நடுவிலே வந்து ஆண்டவர் வந்து அசைவாடுகிறார்.
பாருங்க, அன்றைய நாளிலே அந்த கேருபீன்கள் நடுவிலே வந்து உலாவிய தேவன் இன்றைய நாளிலும் வேதம் சொல்லுகிறது, எங்கோ 2-3 பேர் அவருடைய நாமத்திலே ஒருமனப்பட்டு கூடுகிற இடத்திலே நான் வந்து நிற்பேன் என்று சொல்லுகிற தேவன் இந்த மாலை வேளையிலும் நாங்கள் கூடியிருக்கிற இந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் எங்கள் நடுவிலே வந்து அமர்ந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்கள் நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த மாலை வேளையிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் வந்து எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த இடத்திலே வந்து அமர்ந்திருக்கிறானால், அதை நாங்கள் விசுவாசித்தோமானால், ஆண்டவர் எங்களை கொண்டு அநேக காரியங்களை செய்வதற்காக வேண்டிய ஆண்டவர் இந்த மாலை வேளையிலுமே வந்திருக்கிறார். எப்படி மோசேயை கொண்டு அந்த ஜனங்களை வழி நடத்துவதற்கு மோசேயின் இடத்திலே அவர் பேசுவதற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தலம் போல இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எங்களோடு பேசுவதற்கு இந்த மாலை வேளையிலும் எங்களுக்குள்ளே வந்து அமர்ந்திருக்கிறார். ஆமென். பாருங்க, உபாகமம் 31வது அதிகாரத்திலே இந்த காரியங்களை குறித்ததை பார்க்கிலும் அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவாம்? 31வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசித்தோமானால், நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்னான். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலங்கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் முதன்மையாக வைத்து வாழ்ந்தானால் இந்த ஜனங்களை நான் எப்படி நடத்த வேண்டும், இந்த ஜனங்களை எப்படி அந்த கானானுக்குள்ளே நான் கொண்டு சேர்க்க வேண்டும், தேவனுடைய குறிக்கப்பட்ட அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றி இந்த கானானுக்குள்ளே நான் எப்படி இந்த ஜனங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற சிந்தையோடு மோசே இருந்ததன் நிமித்தமே தான் அங்கே யோசுவாவை ஆயத்தம் பண்ணி, யோசுவா பயப்படுகின்ற வேளையில் இந்த ஜனங்களை நான் எப்படி அந்த கானானுக்குள்ளே நான் கொண்டு செல்ல போகிறேன், இந்த மோசேக்கு அடுத்ததாக நான் எப்படி இந்த கானானுக்குள்ளே இந்த ஜனங்களை நான் கொண்டு செல்வதற்கு நான் எம்மாத்திரம் என்கின்ற ஒரு கேள்விக்குறியோடு இருந்த அந்த யோசுவாவை பார்த்து மோசே சொல்லுகிறான், நீ பயப்படாதே, நீ திடமனதாயிரு. இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், திடமனதாயிருங்கள். ஏனென்றால் எங்கள் தேவன் எங்களுக்கு முன்பதாக போய் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அதனாலே தான் மோசே சொல்லுகிறான், இஸ்ரவேல் எல்லோரும் பார்த்திருக்க அவனை நோக்கி பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த மாலை வேளையிலும் நான் சொல்லுகிறேன், குடும்ப தலைவர்களை பார்த்து, இந்த சபையிலே இருக்கிற குடும்ப தலைவர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், எப்படி அந்த மோசேக்கு அந்த பலன் வந்ததோ, தேவன் கொடுத்த பலனை கொண்டு அந்த ஜனங்களை வழி நடத்தினானோ, அதே போல யோசுவாவுக்கு எப்படி அந்த பலன் வந்ததோ இந்த ஜனங்களை வழி நடத்துவதற்கு, அதே போல இந்த சபையிலே இருக்கிற குடும்ப தலைவர்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தை வழி நடத்துவதற்கு நீங்கள் பயப்படாதிருங்கள். உங்களுக்கு முன்பதாக இருக்கின்ற எரிகோ மதில்கள், உங்களுக்கு முன்பதாக இருக்கின்ற செங்கடல்கள், உங்களுக்கு முன்பதாக இருக்கிற யோர்தானை பார்த்து பயப்படாதிருங்கள், திடமனதாயிருங்கள். ஏனென்றால் யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற விசுவாசத்தை தான் இன்றைய இந்த மாலை வேளையிலும் தேவன் இந்த சபையிலே இருக்கிற தலைவர்கள் மத்தியிலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த மாலை வேளையிலும் நான் சொல்லுகிறேன், இந்த சபையிலே இருக்கிற தலைவர்கள் எழும்ப வேண்டும். ஆமென். இந்த வருஷத்திலே தலைவர்கள் எழும்ப வேண்டும். இவ்வளவு காலமும் குந்தி இருந்து நாங்கள் தவண்டு வந்த காலத்தை அல்ல, இனி வருகின்ற காலத்தை நோக்கி நாங்கள் திடமனதாய் இருந்து கழுகுகளைப் போல பறக்கும் பிரகாரம் ஆண்டவர் இந்த மாலை வேளையிலும் எங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிற காரியம் 8வது வசனத்திலே, கர்த்தர் தாமே உனக்கு முன்பதாக போகிறவர். இந்த விசுவாசம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். நான் செய்கிற காரியத்திலே ஒரு தடை வந்திருக்கலாம், ஐயோ என்னுடைய தொழில் சூழ்நிலையிலே வளர்ச்சியற்று குன்றி போன சூழ்நிலையிலே இருக்கலாம், அதை குறித்ததான கவலைகளோடு நான் வந்திருக்கலாம். அதை காட்டிலும் ஒரு பெரியவர் ஒருவர் இருக்கிறார். அந்த காரியங்களை, சூழ்நிலைகளை மாறுதலாய் மாற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோமானால், நானும் நீங்களும் செய்ய வேண்டிய காரியம்,
கர்த்தர் எனக்கு முன்பதாக போகிறவர். அதை நான் அறிக்கை செய்ய வேண்டும். நானும் நீங்களும் அறிக்கை செய்யத்தான் முன்பதாக இருக்கிற சிறையிருப்புகளின் அஸ்திபாரங்கள் அசையும். ஆமென். அதைத்தான் இந்த மாலை வேளையிலுமே ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, அப்படிப்பட்ட தேவன் எங்கள் நடுவிலே இருப்பாரானால் எப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும். பாருங்க, 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்திலே நாங்கள் பார்த்தோமானால் 16வது வசனத்திலே ஆதியாகமம் 17வது அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோமானால் ஆபிரகாமை குறித்து அங்கே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கின்றார். அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றதன் பின்பதாக அந்த வாக்குத்தத்தங்களை பெறுகின்ற ஒரு அனுபவத்திலே இந்த வார்த்தை பேசப்படுகிறது. பாருங்க, ஆதியாகமம் 17வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிப்போம். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்தில் இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஆமென். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கைக்கொள்ளுங்கள். பாருங்க, இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? எப்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில தேவன் முதன்மையாக வைத்து எங்களுக்கு முன்பதாக கர்த்தர் செல்லுகிறார் என்ற அந்த யோசுவாவை பார்த்து பயப்படாத திடமெனதா இரு என்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் இங்கே பார்த்தோமானால் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலும் ஆபிரகாமுக்கு 90 வயதான பின்பு கூட ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கின்றார். நீ பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்பும் பிரகாரம் அங்கே வானத்து நட்சத்திரங்களின் கடற்கரை மணலை போலவும் நீ பெருகி இருப்பாய் என்று சொன்னதன் பின்பதாகவும் அங்கே 6வது வசனத்திலே அங்கே சொல்லப்படுகிறது, அதிகமாய் பலுகி பெருகி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் என்று கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பின்பதாக அங்கே ஆபிரகாமிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரே ஒரு காரியம் என்னவாம்? இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கைக்கொள்ளுங்கள் என்று அங்கே ஆண்டவர் ஆபிரகாம் இடத்திலே அங்கே சொல்லுகின்றார். அதன் பின்பதாக அங்கே ஆபிரகாமுக்கு நடந்த காரியங்கள், ஆபிரகாமை கொண்டு எப்படிப்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆபிரகாமினுடைய விசுவாசத்தை ஆண்டவர் எப்படி கனப்படுத்தினார் என்பதை கூட நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் எங்களுடைய வாழ்க்கையில அந்த ஆபிரகாமுக்கு அந்த தேவன் எங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவாரானால் அங்கே வயது முதிர்ந்து அங்கே வயது 90 அங்கே ஒரு 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 காரியங்களே அவனுக்கு பிள்ளை பிறக்கின்ற ஒரு அனுபவமே இல்லாத ஒரு சூழ்நிலையாய் இருந்திருக்கலாம். ஆனாலும் அந்த தேவனுடைய விசுவாசத்தை, அந்த வார்த்தையை கை கொண்டபடியால் அவன் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மனுஷனாக அங்கே தேவனிடத்திலே அங்கே காணப்பட்டான் என்பதை நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த மாலை வேளையிலுமே பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எங்கள் நடுவிலே வாசம் செய்வாரானால், எங்களுக்குள்ளே இருந்து அவர் கிரியை செய்வாரானால், அவர் எங்களை கொண்டு நடத்துகின்ற விதம் வித்தியாசமாய் இருக்கும் என்பதை நாங்கள் வேதத்திலே அநேக தடவைகள் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே அதை அனுபவித்திருக்கிறோமா என்று கேட்டோமானால் அது நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமையிலே நாங்கள் இருக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் பாருங்க, 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்திலே அங்கே 16வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசித்தோமானால், ஆண்டவர் என்னத்திற்காக வேண்டி எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை நடப்பிப்பது தாமதமாகின்றது, என்ன காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கிரியை நடப்பிப்பதற்கு தடையாக இருக்கிறது என்பதை அங்கே நாங்கள் பார்க்க முடியும். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். பாருங்க,
இந்த மாலை வேளையிலுமே தேவன் என் நடுவிலே வாசம் செய்கிறார், எனக்குள்ளே உலாவுகிற தேவன், அவருக்கென்ற ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்கி இருக்கிறேன் என்று நானும் நீங்களும் நினைத்து கொண்டிருந்தோமானால் இந்த மாலை வேளையிலும் நான் சொல்லுகிறேன், அந்த வாசஸ்தலத்தையும் அவர் உலாவுகிறார் என்ற விசுவாசத்தோடும் நாங்கள் நடக்க வேண்டும். இந்த உலகத்தின் காரியங்களை கொண்டு, இந்த உலகத்தின் காரியங்களை நாங்கள் சிந்தித்துக் கொண்டு தேவனுடைய சமூகத்தையும் அவருடைய ஸ்தலத்திலிருந்து வருகின்ற பிரசன்னத்தையும் அவருடைய உலாவுதலையும் நாங்கள் தடை பண்ணாத படிக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஆலயத்தை அந்த அவருடைய பிரசன்னத்தை தடை பண்ணக்கூடிய விக்கிரகங்களை நாங்கள் உடைத்து போட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். பாருங்க என்ன சொல்லுகிறார் ஆண்டவர். தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அன்றைய நாட்களிலே பாருங்க, மோசே கர்த்தருக்கென்று ஆலயத்தை உண்டு பண்ணினார். தாவீது ஆலயத்துக்கு, சாலமோன் கர்த்தருக்கென்று ஆலயத்தை உண்டு பண்ணினார்கள். ஆனாலும் கிறிஸ்துவின் நிமித்தம் இன்றைய நாளிலும் நானும் நீங்களும் அவருடைய ஆலயமாய் இருக்கிறோம். அவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற தேவனாய் வந்திருக்கிறார். இந்த மாலை வேளையிலும் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார் என்ற விசுவாசம் எங்களுக்குள்ளே இருக்குமானால் முதலாவது நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம், நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். பாருங்க, அங்கே ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணி ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். இன்றைய நாளிலும் எனக்கும் உங்களுக்கும் ஒரு உடன்படிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கை நானும் நீங்களும் கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்கின்ற உடன்படிக்கை. இன்றைய நாளிலும் நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆனால் என்னுடைய தகப்பனுக்கென்று ஒரு வீட்டை, ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண வேண்டியது எனக்கும் உங்களுக்குமான ஒரு தலையான ஒரு கடமையாக இருக்கிறது. அது எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அவருக்கென்று ஒரு ஸ்தலத்தை நாங்கள் ஆயத்தம் பண்ண வேண்டும். அந்த ஸ்தலத்திலே அவர் தினந்தோறும் உலாவி எங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், நாங்கள் நடக்க வேண்டிய காரியங்கள், நாங்கள் பேச வேண்டிய காரியங்களை எங்களுக்கு சொல்லித் தருவதற்கான அந்த இடமாய் அது இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இந்த மாலை வேளையிலுமே எதிர்பார்க்கின்ற காரியம். பாருங்க, இந்த வசனத்தை மீண்டுமாய் நாங்கள் வாசிப்போம். ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடியே நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவர் எங்கள் நடுவிலே வாசம் செய்கிறாரானால், எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் வாசம் செய்கிறாரானால் நாங்கள் அசுத்தத்தில் இருந்து நாங்கள் புறப்பட பண்ண வேண்டும். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து நாங்கள் புறப்பட வேண்டும். உலகத்தின் ஆசைகளில் இருந்து நாங்கள் புறப்பட வேண்டும். இந்த மாலை வேளையிலும் நான் சொல்லுகிறேன், இந்த சபையிலே நாங்கள் கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றிருக்கிறேன் என்ற அந்த அனுபவம் எங்களுக்குள்ளே, அந்த நிச்சயம், அந்த விசுவாசம் எனக்கும் உங்களுக்குள்ளே இருக்குமானால் நானும் நீங்களும் செய்ய வேண்டிய காரியம் இந்த உலக ஆசைகளை விட்டு, உலக இச்சைகளை விட்டு, உலக பாவத்தை விட்டு நாங்கள் புறப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இந்த மாலை வேளையிலும் சொல்லுகிற காரியம். என்னவாம்? அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப பாருங்க, தன் தகப்பன் தன் பிள்ளைக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கவும், நல்ல காரியங்களை செய்யவும், அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை வெளிச்சத்திலே, அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை சந்தோஷமாகவும் ஆசீர்வாதமாகவும் நடத்த வேண்டும் என்கின்ற அந்த ஒரு வாஞ்சை தகப்பனுக்கு இருக்குமானால் அந்த பிள்ளை செய்ய வேண்டிய காரியம்தான் அந்த அசுத்தத்தை விட்டு, அந்த பாவ அடிமைத்தனத்தின் நடுவிலிருந்து புறப்பட வேண்டும். ஆமென். அப்படி நாங்கள் புறப்பட்டோமானால் அவர் எங்களை ஏற்றுக்கொண்டு அவர் எங்களுக்கு பிதாவாய் இருப்பார். இந்த மாலை வேளையிலும் நான் சொல்லுகிறேன், எங்களுடைய பிதா அவர் அன்புள்ள தேவன். பாருங்க, கெட்ட குமாரன் தன் தகப்பனுடைய சொத்தை எல்லாவற்றையும் விட்டு அங்கே அழித்து விட்டு மீண்டுமாய் வந்தான். ஆனாலும் அந்த தகப்பன் அந்த கெட்ட குமாரன் அந்த குமாரன், மூத்த குமாரன் இடத்திலையும் அந்த இளைய குமாரன் இடத்திலையும் அந்த நன்மையான நினைவுகளோடு தான் அந்த தகப்பன் இருந்தார். அவர் பாகுபாடு பார்க்கையில் அந்த தகப்பன். ஆனாலும் அந்த இளைய குமாரன் தன் தகப்பனுடைய அந்த நன்மையான நினைவுகளை விட்டு தூரமாய் சென்றதன் நிமித்தம் அந்த தகப்பனுடைய காரியங்களை இழந்து விட்டான்.
ஆனாலும் மீண்டுமாய் அந்த தேவனிடத்திலே வருகின்ற வேளையிலே அந்த தகப்பன் பிதாவாய் மாறி அந்த தகப்பன் தன் குமாரருக்கு தேவையான காரியங்களை அவர் கூட இருந்து செய்து முடித்து அந்த பிள்ளையை மீண்டுமாய் ராஜ மோதிரத்தை அந்த வஸ்திரத்தை அணிய பண்ணினார். இந்த மாலை வேளையிலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு நாங்கள் இருந்தோமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாலை வேளையிலே நான் உங்கள் நடுவிலே இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் இருந்து எங்களுடைய காரியங்களை, எங்களுக்கு நன்மையான காரியங்களையும் பூரணமான வரங்களையும் அவர் செய்து முடிக்க வேண்டுமானால் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையாய் நாங்கள் அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளாய் அநேகருக்கு தேவ ராஜ்யத்திற்கு உதவுகின்ற தேவ ராஜ்யத்தை கட்டுகின்ற பிள்ளைகளாய் எங்களை மாற்ற வேண்டுமானால் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வதற்கான காரியங்களுக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட காரியங்களாய் இருக்க வேண்டும்? இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் முதலாவது எங்களிடத்திலே எதிர்பார்க்கின்ற காரியம், இருதயம் என்னும் இடத்தை நாங்கள் முதலாவது ஆயத்தப்பட வேண்டும், ஆயத்தப்படுத்த வேண்டும். நாங்கள் இருதயம் என்னும் இடத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். பார்த்தோம், ஆனால் நாங்கள் ஆரம்பத்திலே நாங்கள் பார்த்தோம், அங்கே ஒவ்வொரு தேவ மனுஷர்களும் கர்த்தர் உலாவுவதற்கும் கர்த்தருக்கென்ற ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணினார்கள். ஆனாலும் கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் எங்களுடைய சரீரத்திலே எங்களுடைய சரீரத்தை ஆலயமாய் மாற்றி அந்த ஆலயத்திலே அவர் பூரணனாய், அவர் தலைவராய், அவர் ஜெயக்கொடி ஏற்றுகிறவராய் இருக்கிறார். இந்த மாலை வேளையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய சரீரம் என்கின்ற இந்த ஆலயத்திலே, இந்த இருதயம் என்கின்ற இந்த ஆலயத்திலே கொடுக்கப்பட்ட இருதயத்திலே தேவன் வாசம் செய்யவும் தேவன் உலாவுகின்ற இருதயமாய் ஆயத்தப்பட வேண்டும். எங்களுடைய இருதயம் அப்படிப்பட்ட இருதயமாய் மாற்றமடைய வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். பாருங்க, லூக்கா 19வது அதிகாரத்திலே சக்கேயு என்கின்ற ஒரு மனுஷனை குறித்ததாய் அங்கே சொல்லப்படுகின்ற காரியத்தை நாங்கள் பார்ப்போம். அங்கே எரிகோவை தாண்டி அங்கே தேவன் அற்புத அடையாளங்களையும் தேவன் அங்கே ஆச்சரியமாய் அவருடைய வார்த்தைகளை எல்லாம் அங்கே பேசிவிட்டு அங்கே எரிகோவை தாண்டி ஆண்டவர் வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே சகேயு அந்த ஜனங்களை குறித்து, அந்த ஜனங்களை பார்த்து அங்கே என்ன ஒரு சம்பவம் நடக்கின்றது. ஏனென்றால் எல்லாருக்குமே தெரியும் சக்கேவினுடைய குணாதிசயம் எப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம். அவன் அங்கே வரி வசூலிக்கின்ற ஒரு மனுஷனாக அங்கே இருக்கின்றான். ஏழைகளிடத்திலே இருந்து அநேக வரிகளை அங்கே வசூலிக்கின்ற ஒரு மனுஷனாக, அங்கே இரக்கம் காட்டாத அந்த ஜனங்கள் மத்தியிலே அங்கே பணங்களை வருகுகின்ற ஒரு மனுஷனாக தான் அந்த சக்கேயு அங்கே வாழ்ந்து வந்த ஒரு மனுஷனாக இருக்கிறான். திடீரென்று அந்த சமூகத்திலே ஒரு கூட்டமாக நின்று ஒரு ஆச்சரியமான சம்பவங்கள் எங்கெல்லாம் அங்கே நடக்கின்றது என்பதை குறித்து அங்கே காரியங்களை பார்த்ததன் பின்பதாக அவனிடத்திலே ஒரு கேள்வி ஒன்று உண்டாகின்றது. இந்த தேவனை நான் எப்படியாவது பார்க்க வேண்டும், இயேசு எப்படிப்பட்டவரோ என்பதை அவன் அவனுடைய இருதயத்திலே ஏற்படுகின்றது ஒரு கேள்வி. பாருங்க, இந்த வசனத்துங்களை வாசிப்போம். ஆயக்காரருக்கும் தலைவனும் ஐஸ்வர்யமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்ற கேள்வியோடு அவன் இயேசுவை அங்கே பார்க்கின்ற ஒரு மனுஷனா இங்கே பார்க்கின்றான். அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டாத்தி மரத்தில் ஏறினான். பாருங்க என்ன நடக்குது. அவன் அங்கே தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு ஜனங்கள் அங்கே இயேசுவை தேடி போகின்றாங்க. இயேசுவினுடைய அற்புத அடையாளங்களை கண்டு அங்கே தேவன் ஒரு பரலோக ராஜ்யத்தை குறித்து அங்கே சுவிசேஷிக்கின்றார், அங்கே அற்புத அடையாளங்களை செய்கின்றார். இவ்வளவு காலமும் அங்கே நடைபெறாத காரியங்களை குறித்து ஒரு பெரிதான ஒரு எதிர்பார்ப்போடு ஜனங்கள் அங்கே ஆர்ப்பரிக்கின்றாங்க. அந்த இடத்திலே இவ்வளவு நாளும் வரி வசூலித்த அந்த சகேயுக்கு ஒரு கேள்வி, என்ன நடக்குது இங்கே?
இங்கே என்ன நடக்குது? இவ்வளவு நாளும் ஏற்படாத ஒரு மாற்றம், இவ்வளவு நாளும் ஏற்படாத காணாத ஒரு சம்பவங்கள் எல்லாம் இங்கே நடக்குது என்பதை குறித்ததான ஒரு கேள்வியோடு இயேசு எப்படிப்பட்டவர் ஒன்று அங்கே பார்க்கின்றான். அவன் குள்ளனாய் இருக்கிறான். அவன் குள்ளனாய் இருந்து இந்த தேவனை நான் எப்படியாவது பார்த்துடணும். ஏன் அங்கே கூட்டம் கூட்டமாய் நெரிசலாய் இருந்ததன் நிமித்தம், இயேசுவை அவனாலே பார்க்க முடியாததன் நிமித்தம் அங்கே அவன் என்ன செய்கின்றான்? காட்டத்தி மரத்திலே ஏறுறான். ஏறி என்ன செய்கின்றான்? 5வது வசனத்திலே பார்ப்போம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். பாருங்க, சகேவினுடைய வாழ்க்கையிலே அவன் ஜனங்களிடத்திலே இரக்கம் காட்டாத ஒரு மனுஷன். ஜனங்களை எப்படி அடிமையாக அங்கே ஜனங்களிடத்திலே இருந்து எப்படி அங்கே பணங்களை வருகலாம் என்றுதான் அவனுடைய சிந்தை இருக்கும். எப்படி அந்த வரிக்கு மேலே வரி, வரிக்கு மேலே வரி, எப்படி ஜனங்களை அடிமைத்தனத்திலே வைத்துக் கொள்ளலாம் என்பதுதான் அவனுடைய சிந்தையாய் இருக்கும். ஆனாலும் இயேசு என்கிறவர் வருகிறார் என்று நினைத்தவுடன் அவனுடைய வரி வசூலிக்கின்ற காரியங்களை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, அவன் அந்த வரி வசூலிக்க வேண்டிய நேரங்களை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தையோடு அவிடத்திலே ஏறுகின்றான். பாருங்க, இதுதான் எங்களுடைய லைஃப்ல நாங்கள் விடுற மிஸ்டேக். எங்களுடைய வாழ்க்கையிலே தேவைகள் அநேகம். இந்த காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும், இந்த காரியங்களை நாங்கள் பார்க்க வேண்டும், இந்த காரியங்களை நாங்கள் செய்து முடித்தால்தான் என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும் என்ற சிந்தையோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு இருந்தவன் தான் அங்கே சகேயு. அங்கே சகேயு என்னவாம்? இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே அவனுடைய சிந்தையிலே இல்லை. அவனுடைய சிந்தையிலே இருந்தது ஒன்றை ஒன்று, இயேசுவை நான் எப்படியாவது பார்க்க வேண்டும், இயேசுவை நான் எப்படியாவது நான் அறிய வேண்டும், அவரை நான் பார்க்க வேண்டும். காட்டத்தி மரத்தில் ஏறுகின்றான். காட்டத்தி மரத்தில் ஏறி அந்த சகேயுவை பார்த்து தான் ஆண்டவருடைய சத்தம் சகேயுவுக்கு அங்கே புறப்பட்டது. என்னவாம்? சகேயுவை பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா. என்னவாம்? சீக்கிரமாய் இறங்கி வா. இந்த மாலை வேளையிலுமே எங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நாங்கள் உலகத்தின் காரியங்களிலே நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்து, தேவனை விட்டு தேவன் எனக்கு சகாயம் செய்வார் என்கின்ற அந்த விசுவாசமற்ற நிலையிலே இருக்கிற ஜனங்களை பார்த்து, எனக்காய் கர்த்தர் யுத்தம் செய்வார் என்கின்ற அந்த விசுவாசத்தை மறந்து போய் வாழுகின்ற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இறங்கி வாங்க, மீண்டுமா என்னிடத்திலே வாங்க, இன்று நான் உங்கள் வீட்டில் தங்க வேண்டும். இந்த மாலை வேளையிலும் சகேயு எப்படி அந்த வீட்டை ஆயத்தப்படுத்தினான் என்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது 6வது வசனத்தை நாங்கள் வாசித்தோமானால், அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அப்ப அவனிடத்திலே பயம் ஏற்படவில்லை. ஏன்? அவன் தனக்காக தன் காரியங்களை எல்லாவற்றையும் அவன் உணர்ந்தவனாகத்தான் அந்த தேவனை அவன் தேடுகிற ஒரு மனுஷனாக அவ்விடத்திலே நிற்கின்றான். ஐயோ, நான் இவ்வளவு காலமாக இப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்தேன், ஆனாலும் இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது, நான் இயேசுவை நான் காண வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தையுடையவனாக காணப்பட்டதன் நிமித்தமே தான் அவனை சீக்கிரமாய் இறங்கி வா என்று தேவன் கூப்பிடுகிற சத்தத்தை அவன் கேட்கின்றான். 7வது வசனம், அதை கண்ட யாவரும் என்ன சொன்னாங்களாம்? இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போகிறார் என்று முறுமுறுக்கிறாங்க. பாருங்க, இந்த மாலை வேளையிலுமே நான் சொல்லுகிறேன், பாவியான ஒரு மனுஷனைத்தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே தேடி வருகிற ஒரு கர்த்தராய் இருக்கிறார். என்னுடைய தகப்பன் பரிசுத்தத்தை தேடி வரவில்லை, அவர் பாவியான ஜனங்கள் மத்தியிலே பரிசுத்தத்தை அவர் நிலைத்திருக்கும்படி அவர் வந்திருக்கிறவர். ஆமென். எங்களுடைய வாழ்க்கை அடிமைப்பட்டுத்தான் இருந்தது, ஆனாலும் அந்த பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து பரிசுத்தத்திற்குள்ளே செல்லுகிற தகப்பனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோமானால், எப்படி அங்கே சகேயு அவருக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை, அவருக்கென்று தன்னுடைய வீட்டை கொடுத்தானோ, அவருக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினானோ, அதே போல நானும் நீங்களும் அவருக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை, ஒரு இடத்தை எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் ஆயத்த பண்ண வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இந்த மாலை வேளையிலும் எதிர்பார்க்கின்ற காரியம். அப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அவருக்கென்ற ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணினோமானால், 8வது வசனத்திலே அவர் எப்படியெல்லாம் அவ்விடத்திலே கிரியை செய்வார் என்பதை நாங்கள் பார்ப்போம். என்னவாம்?
சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திருப்பி செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாம குமாரனாய் இருக்கிறானே. பாருங்க, என்னவாம், ஆண்டவர் அவனுடைய சமூகத்திலே, அவனுடைய இடத்திலே, அவனுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னது மாத்திரம்தான் அவனுடைய இருதயத்திலே என்னவாம், அவன் செய்த பாவங்களை எல்லாவற்றையும் அவன் உணர்ந்து, ஆண்டவரே, இப்படிப்பட்ட அநியாயத்தை நான் இந்த ஜனங்களுக்கு நான் செய்திருந்தேனே, இந்த பாவங்களுக்கு பரிகாரமாக நான் எதையெல்லாம் அவர்களிடத்திலே இருந்து நான் வசூலித்தேனோ அவைகள் யாவற்றையும் நான் இரட்டத்தனையாய் நான் கொடுக்க போகிறேன் என்று ஒப்பு கொடுக்கின்ற இருதயமாய் அந்த இருதயம் ஆயத்தப்படுகிறது. பாருங்க, பாவமுள்ள இடத்திலே தேவன் சஞ்சரிக்க மாட்டார். அங்கே மனம் திரும்புதலும், அங்கே எப்பொழுது ஒப்பு கொடுத்தலும் இருக்கிறதோ அந்த இடத்திலே தேவன் வாசம் செய்கிறவராயிருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பாவம் செய்து தேவனை விட்டு தூரமாய் நாங்கள் நிற்கிறோமானால் நாங்கள் செய்ய வேண்டிய ஒன்று, ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னிங்கப்பா. இதை சொல்லுகின்ற வேளையிலே தேவன் எங்களை மீண்டுமாய் அவருடைய சமூகத்திலே இணைக்கிறவராயிருக்கிறார். பாருங்க, ஏசாயா 40வது அதிகாரத்திலே அங்கே சொல்லப்படுகிற காரியம் 3வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிப்போமானால், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடுமுரடானவைகள் சமமாக்கப்படும் என்று. பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சமூகமும் அவர் அந்த சமூகத்திலே உலாவ வேண்டும் என்கின்ற அந்த இருதயம் எங்களுடைய இருதயத்தில் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்குமானால் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், எப்படி அந்த சகேயு தான் வசூலித்த அந்த வரிகளை எல்லாவற்றையும் மீண்டுமாய் கொடுத்து அந்த தேவனுக்கு முன்பதாக ஒரு பாவியாய் இருந்த மனுஷன் பிள்ளையாய் மாறுகின்ற, அந்த இஸ்ரவேலாய் மாறுகின்ற ஒரு அனுபவத்தை போல இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு ஜனங்களாய் நாங்கள் இருக்கிறோமானால், அவாந்தர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதைகளை செம்மைப்படுத்துகிற ஜனங்களாய் நானும் நீங்களும் இருக்கிறோமானால், ஆண்டவர் சொல்லுகிறார், எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற பள்ளம் எல்லாம் உயர்த்தப்பட வேண்டும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாக்கி கரடு முரடானவைகள் எல்லாம் சமமாக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இந்த மாலை வேளையிலும் எனக்கும் உங்களுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த மாலை வேளையிலும் நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையில தேவன் உலாவ வேண்டுமானால், இப்படிப்பட்ட பாவத்தின் வாழ்க்கையோடு பாவத்தின் காரியத்தோடு தேவன் எங்களுடைய வாழ்க்கையில உலாவுவது மிகவும் கடினமான ஒரு காரியம். தேவன் பரிசுத்தம் எங்கேயோ அங்கே அவருடைய சிங்காசனம் இருக்கும். தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் எப்பொழுதெல்லாம் வாஞ்சிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் எங்களுக்காய் யுத்தம் செய்கிறவராய், அப்பொழுதெல்லாம் எங்களுடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் அவர் எங்களோடு கூட இருப்பார், எங்கள் நடுவிலே வாசம் செய்கிறவர். நாங்கள் பாவத்தோடு தேவனை ஆராதிப்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். அது பிசாசுக்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாகவே நாங்கள் இருப்போமே தவிர, தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் அவரை முகமுகமாய் தரிசிக்கின்ற அந்த அனுபவத்திற்கூடாய் நாங்கள் செல்லுவது மிகவும் கடினமான ஒரு காரியம். ஆண்டவர் சொல்லுகிறார், எங்களுடைய வாழ்க்கையில பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட வேண்டும். என்னென்ன காரியங்கள் கர்த்தருக்கு எதிராக, கர்த்தருடைய நாமத்துக்கு விரோதமாக நாங்கள் செய்கிறோமோ அந்த காரியத்தை நாங்கள் இந்த மாதத்தில் இன்றைய நாளிலே உணர்ந்து அதை கர்த்தருக்கென்று நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். சகல மலைகளும் எந்தெந்த காரியத்தில் நாங்கள் பெருமையாய் நாங்கள் இருக்கிறோமோ, எங்களுடைய தொழிலை குறித்து பெருமையாக, எங்களுடைய செல்வங்களை குறித்து பெருமையாக, எங்களுடைய பட்ட படிப்புகளை குறித்து பெருமையாக நாங்கள் இருந்தோமானால் அந்த பெருமைகளின் கிரீடங்களை கர்த்தருடைய பாதண்டையிலே நாங்கள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இந்த மாலை வேளையிலும் எங்களுடைய வாழ்க்கையில கோணலானவைகளை குறித்து நாங்கள் கலங்கி நிற்கின்ற இந்த வேளையிலும் என்னென்ன காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கோணலாக இருக்கிறதோ அந்த காரியங்களை கர்த்தரிடத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் அவருடைய சமூகத்தில் இருந்து, அவருடைய சன்னிதானத்தில் இருந்து அவர் உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். உலாவி எங்களுக்கு ஜெயக்கொடியை ஏற்றுகிறவராய் இருக்கிறார். அதன் நிமித்தமே தான் அங்கே 5வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும்,
கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இந்த மாலை வேளையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட மகிமை வெளியரங்கமாக வேண்டுமானால் நானும் நீங்களும் செய்ய வேண்டியது எங்களுடைய இருதயம் என்னும் இடத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த வருஷத்திலே அப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் செய்ய வேண்டுமானால் எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் எங்களிடத்திலே சொல்லுகின்ற முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவருடைய சமூகம் அவருக்கென்று நாங்கள் ஒரு இடத்தை, அவருக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணி எங்கள் நடுவிலே அவர் உலாவுகிறாரானால் அவர் எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஆயத்த பண்ணி அவருக்கு ஒப்பு கொடுத்தமானால் இரண்டாவது காரியம், அந்த இருதயத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம், பரிசுத்தத்தை வாஞ்சித்து பரிசுத்தமாய் வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை நான் நீங்களும் கடைபிடிக்கிறோமா என்பதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். இந்த மாலை வேளையிலும் நான் நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இவ்விடத்திலே நாங்கள் இருக்கிறோமானால் முதலாவது நாங்கள் செய்ய வேண்டியது, எனக்குள்ளே கர்த்தர் வாசம் செய்ய வேண்டும். அவர் என்னுடைய காரியங்களுக்காய் யுத்தம் செய்ய வேண்டும். என்னுடைய காரியங்களுக்காய் அவர் வழக்காட வேண்டும். என்னுடைய காரியங்களுக்காய் ஆண்டவர் செய்வார் என்கின்ற அந்த முழுமையான விசுவாசத்தோடு நானும் நீங்களும் வாழ வேண்டும். இரண்டாவது காரியம், அந்த தேவன் எனக்குள்ளே வாசம் செய்கிறாரானால் அந்த தேவன் எப்படி பரிசுத்தராய் இருக்கிறாரோ அதே போல நானும் நீங்களும் பரிசுத்தர்களாய் மாற வேண்டும் என்பதுதான் தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம். நாங்கள் பாவிகளாகத்தான் இருக்கிறோம். நாங்கள் பாவிகளாகவே தான் நாங்கள் மரிப்போம் என்பது அல்ல. கிறிஸ்து எனக்குள்ளே எவ்வளவு விசுவாசத்திலே நான் வளர்ச்சி அடைகிறேனோ, என்னுடைய காரியத்திலே நான் செயற்படாதபடிக்கு இயேசு எந்தளவு செயற்படுகிறாரோ அந்தளவு நானும் நீங்களும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாய் வாழ பழகி கொண்டிருக்கிறோம். எங்களை பழகுவிக்கிற தேவன் எனக்குள்ளே இருந்து என் நடுவிலே இருந்து அவர் என்னை நடப்பிக்கிறவராயிருக்கிறார். ஆமென். இந்த மாலை வேளையிலுமே ஐயோ நான் பாவி, நான் இந்த பாவத்தை செய்தித்தேன் என்ற ஒரு குற்ற உணர்ச்சியோடு நாங்கள் இருந்தோமானால் அந்த குற்றத்திற்கு பரிகாரமாக ஆண்டவரிடத்திலே அந்த குற்றத்தை ஒப்பு கொடுத்து அந்த ஒப்பு கொடுத்தலின் ஆவியோடு நாங்கள் தேவனை ஆராதிக்கின்ற பொழுதுதான் அந்த பரிசுத்த ஆலயங்களுக்கு போற்றப்படுகிறது. அந்த தேவன் கிறிஸ்து எனக்காய் தந்த அந்த பாவ மன்னிப்பை நான் தினந்தோறும் அனுபவிக்கின்ற பிள்ளைகளாய் நாங்கள் இவ்விடத்திலே வருவதுதான் தேவன் எங்களிடத்திலே எதிர்பார்க்கின்ற காரியம். அப்படிப்பட்ட இடத்திலே தான் தேவன் அசைவாடுவார். ஆமென். அதுதான் தேவன் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவிலே அசைவாடுகிறேன். ஆமென். எபிரேயர் 11வது அதிகாரம் 24வது வசனத்திலே நாங்கள் பார்த்தோமானால், விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். பாருங்க, என்னவாம் மோசேயினுடைய வாழ்க்கையை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மோசேயினுடைய சம்பவங்கள் அநேக நேரங்களிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட ஒரு காரியம் என்ன, நாங்கள் இந்த நிலைமையில இருந்த நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் கிறிஸ்துவை தான் நாங்கள் நம்பி வாழுகிறோம் என்கின்ற அனுபவம் தான் தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் என்கின்ற அந்த அனுபவத்திற்கூடாக நடத்துகின்றதற்கு முதற்படியாக இருக்கும். இதே போலதான் அங்கே மோசேயினுடைய வாழ்க்கையிலேயும் அவன் அரண்மனையின் வாழ்க்கையை விட்டுவிட்டு இந்த ஜனங்களை என்னை கொண்டு தேவன் நடத்த வேண்டும் என்கின்ற அந்த சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறார். இந்த பாவத்தின் சம்பளம், இந்த பாவத்தின் அனுபவங்கள், இந்த பாவத்தின் வாழ்க்கை, இந்த ஜனங்களை அடிமைப்படுத்துகின்ற இந்த அரண்மனையின் வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இந்த ஜனங்களை அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களை அந்த கானானுக்குள்ளே நான் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற அந்த மேலான நோக்கம்தான் அவனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்திற்கு மேல் பரிசுத்தமாய் தேவனை தரிசிக்கின்ற முகமுகமாய் தரிசிக்கின்ற மனுஷனாய் மாற்றுவதற்கு அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எதிர்கொண்ட முதலாவது அவனுடைய வாழ்க்கையில் இருந்த முதலாவது காரியம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். கர்த்தருக்காய் அவனை தானே ஒப்பு கொடுத்தவனாய் அங்கே இருந்தான். இந்த அந்த அரண்மனையின் வாழ்க்கை அவனுக்கு தேவையில்லை.
தேவனுக்காய் தேவனிடத்திலே என்னை ஒப்பு கொடுத்து விட்டேன், தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே அவர் காரியங்களை செய்ய வேண்டும் என்கின்றது தான் அவனுடைய முழுமையான நோக்கமாய் இருந்ததன் நிமித்தமே தான் அங்கே சொல்லுகிறான், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்ட ஒரு மனுஷனாக மோசே இருந்தான். அதன் நிமித்தமே தான் அங்கே சொல்லப்படுகிறது, என்னவாம், இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிச்சங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தைகளின் அதிகமான பாக்கியம் என்று எண்ணினேன். இந்த மாலை வேளையிலும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பரிசுத்தத்திற்கு மேல் பரிசுத்தமாய் நாங்கள் வாழ வேண்டும் என்றால் அநேக காரியங்களை நாங்கள் இழக்க வேண்டி இருக்கிறது. உலகத்தின் காரியங்களை நாங்கள் இழக்க வேண்டும், உலகத்தின் மாயங்களை நாங்கள் இழக்க வேண்டும், எங்களுடைய சொந்த விருப்பங்களை கிறிஸ்துவுக்காய் இழக்க வேண்டும், எங்களுடைய ஆசாபாசங்களை நாங்கள் கிறிஸ்துவுக்காய் இழக்கின்ற வேளையிலே தான் கிறிஸ்துவினுடைய அந்த மகிமை, கிறிஸ்துவினுடைய அந்த பரிசுத்தம் என்கின்ற ஆடை எங்களுக்குள்ளே இருந்து மகிமையாய் வெளிப்படும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அதைத்தான் யாக்கோபு என்கின்ற ஒரு மனுஷன் செய்தான். யாக்கோபின் மகனாகிய அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்களை நாங்கள் பார்த்தோமானால் அங்கே யாக்கோபு 37வது அதிகாரத்திலே 1வது வசனமே சொல்லுகிறது, 2வது வசனம் சொல்லுகிறது, அங்கே தன் தகப்பனின் மறுமனையாட்டிகளின் குமாரனுடைய இருந்தான், அவர்களுடைய துர்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருகிற ஒரு மனுஷனாக அங்கே யாக்கோபு காணப்பட்டான். பாருங்க, யாக்கோபு அங்கே பாவத்திற்கு உடந்தையாக பாவத்தோடு இணைந்து வாழுகின்ற ஒரு மனுஷனாக அங்கே யாக்கோபு, யோசேப்பு அங்கே இல்லை. யாக்கோபினுடைய அங்கே மறுமனையாட்டிகளினுடைய பிள்ளைகளோடு அவன் வாழ்ந்து வந்தாலும் யோசேப்பு அந்த பிள்ளைகளோடு அவர்கள் செய்கின்ற பாவத்தோடு இணைந்து வாழுகின்ற ஒரு மனுஷனாக அங்கே காணப்படவில்லை யோசேப்பு. இந்த மாலை வேளையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இந்த உலகத்தோடு நாங்கள் ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நானும் நீங்களும் இந்த பாவத்தோடு இணைந்து நாங்கள் வாழக்கூடாது. அதைத்தான் அங்கே சொல்லப்படுகின்றது. பார்த்தோமானால் அங்கே யோசேப்புவுக்கு மீண்டுமான ஒரு சம்பவம் வருகின்றது. என்னது? பாவத்தின் இழுப்புக்குள்ளே அவன் போகின்றான். அங்கே யோசேப்புவும் அங்கே யாத்திராகம் 39வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடு சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ இந்த வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகள் யாதொன்றையும் குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையிலே ஒப்பித்திருக்கிறார். பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்பதை குறித்து யோசேப்பு அறிந்திருந்தார். தன் சகோதரர்களாலே தள்ளப்பட்ட ஒரு படுகொலிக்குள்ளே இருந்து அங்கே கர்த்தராலே உயர்த்தப்பட்ட ஒரு மனுஷனாய் அங்கே இருந்தவன். என்னுடைய உயர்வுக்கெல்லாம் என்னுடைய பலன் காரணமல்ல, கர்த்தரை என்னை உயர்த்தினார் என்கின்ற சிந்தை அந்த மகனோடு கூட இருந்தது. அதன் நிமித்தமே தான் அவன் என்றென்றைக்கும் கர்த்தருடைய சத்தத்தையும் கர்த்தரையே நோக்கமாய் கொண்டு அவன் வாழ்ந்ததன் நிமித்தமே தான் அவன் பாவம் எது நன்மை, எது கர்த்தருடைய சித்தம், எது பிசாசினுடைய கிரியைகள் என்பதை அவன் பகுத்தறியக்கூடியதாய் இருந்தது. அவனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வருகின்றது. அவன் அவ்விடத்திலே சொல்லுகிறான், என்னவாம், வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றையும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டானவற்றை எல்லாம் என் கையிலே ஒப்புவித்திருக்கிறாரே. எவ்வளவு நன்றியுள்ள ஒரு இருதயத்துடையவன். ஆமென். எதையுமே விசாரிக்கல யோசேப்புவுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். அவன் அந்த உண்மை உள்ள மனுஷனாய் இருந்ததன் நிமித்தமே தான் அந்த மனைவி அவளோடு சயனிக்கும்படி கூப்பிடுகின்ற வேளையிலே அவனுடைய ஆடைகளை, அவனுடைய துணிகளை எல்லாவற்றையும் விட்டு ஓடுகின்ற ஒரு மனுஷனாக காணப்பட்டான். அதன் நிமித்தமே அவனுக்கு நிந்தைகள் வந்தாலும், சிறைச்சாலையின் அனுபவம் வந்தாலும் என்ன நடக்குதாம்? 22வது வசனத்திலே, அங்கே 21வது வசனத்திலே நாங்கள் பார்த்தோமானால், கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்புவின் கையிலே ஒப்புவிக்கிற ஒரு அனுபவமாயிருந்தது. அவன் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்திலே மாட்டிக்கொண்டு சிறைச்சாலைக்குள்ளே இருந்தாலும் கர்த்தராலே நடத்தப்படுகிற ஒரு மனுஷன்.
எப்பொழுதுமே குறைவாய் போவதில்லை. அவன் சிறைச்சாலைக்குள்ளே இருந்தாலும் படிக்குள்ளைக்குள்ளே இருந்தாலும் கர்த்தராலே மேன்மைப்படுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளே தான் இருக்கிறான். 23வது வசனத்திலே பார்த்தோமானால், கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினால் அவன் வாசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து பாருங்க என்னவா, கர்த்தர் அவனோட இருந்தபடியினால் அவன் செய்தது, அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்கப்படினார். இந்த மாலை வேளையிலும் நான் சொல்லுகிறேன், எங்களுடைய வாழ்க்கையிலே எதை நாங்கள் செய்கிறோமோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டுமானால் கர்த்தருக்கென்று கர்த்தர் எங்கள் நடுவிலே வாசம் செய்ய வேண்டும். அந்த கர்த்தருக்கென்ற ஒரு சமூகத்தை, அவருக்கென்ற ஒரு வாசஸ்தலத்தை எங்களுடைய இருதயமாகி அவருடைய ஆலயத்திலே நாங்கள் உண்டு பண்ண வேண்டும். அந்த ஆலயத்திலே கர்த்தர் உலாவுவதற்கான அந்த இடத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் கர்த்தருக்கென்று. அப்பொழுது நாங்கள் கொடுக்கின்ற வேளையிலே கர்த்தர் நிச்சயமாய் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்கின்ற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. அங்கே பார்த்தோமானால் 3வது காரியம் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கின்ற காரியம், துதியின் சிந்தையோடு வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம். முதலாவதாக எங்களுடைய நடுவிலே தேவன் வாசமாய் இருப்பாரானால் இருதயம் என்னும் இடத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். 2வது காரியம், பரிசுத்தத்தை வாஞ்சித்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும். 3வது காரியம், துதியின் சிந்தையோடு நாங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் கேட்கின்றார். பாருங்க, 2 நாளாகவும் 20வது அதிகாரத்தை நாங்கள் பார்த்தோமானால் அங்கே, அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏலேலின் மகனான, இது என்ன காரியம் நடக்கிறது என்றால், அங்கே யோசபாத் என்கின்ற ஒரு மனுஷனுக்கு எதிராக அங்கே மோவாபியரும் அம்மோன் புத்திரரும் அங்கே யோசபாத்தோட கூட இருக்கிற மனுஷர்களும் கூட அவனுக்கு எதிராக எழும்புகின்றாங்க. அந்த மனுஷன் என்ன செய்கின்றான்? அந்த மனுஷனுக்கு எதிராக எழும்பினாலும் கூட அந்த மனுஷன் என்ன செய்கின்றான் பார்ப்போம். 14வது வசனத்தை நாங்கள் வாசித்தோமானால், அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏலின் மகனான பெனனியாவுக்கு பிறந்த, அடுத்த ஸ்லைட போடுங்க, 18வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அப்பொழுது யோசபாத், அவனுக்கு எதிராக ஜனங்கள் எழும்புறாங்க, அவனுக்கு எதிராக அங்கே அம்மன் புத்திரர்கள் எல்லாரும் எழும்புறாங்க. அங்கே யோசபாத் அங்கே என்ன செய்கின்ற ஒரு காரியம் இருக்கின்றது, அதை பார்ப்போம். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முதலாவது அந்த துதிக்கின்ற ஒரு மனுஷனாய் இருக்கிறான். அந்த யோசபாத் முதலாவது என்ன செய்கின்றான்? தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். தாழ விழுந்து என்ன செய்கின்றாங்க? கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு துதித்தார்கள். துதிப்பதன் பின்பதாக என்ன நடக்குது என்று பார்த்தோமானால் என்னவாம், பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பதாக நடந்து போய் கர்த்தரையும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடகர்களை நிறுத்தினார். அவன் யுத்தம் செய்வதற்கு அங்கு யுத்த வீரர்களை முன்பாக அனுப்பவில்லை. அவன் துதிப்பதற்கும் அங்கே கர்த்தருடைய நாமத்தை உரத்து பாடுகின்ற அந்த ஜனங்களையே தான் அங்கே முன்பதாக அனுப்புகின்றான். முன்பதாக அனுப்பினதன் பின்பதாக 22வது வசனத்திலே துதிக்கின்ற அந்த ஒரு மனுஷர்களுக்காக வேண்டி ஆண்டவர் என்ன செய்கின்றார்? அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழுப்ப பண்ணிதனால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் சொல்லுகிறார், எங்கள் நடுவிலே அவர் இருப்பாரானால், எங்கள் நடுவிலே அவருக்கென்ற ஒரு ஸ்தலத்தை நாங்கள் உண்டு பண்ணி அவர் எங்கள் வாழ்க்கையில் உலாவுகிறவரானால், அவர் எங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிறவர், அவர் எங்களுடைய இருதயத்திலே அவர் வந்து வாசம் செய்கிறவர், அவருக்காய் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண வேண்டும். எங்களுடைய இருதயம் அவர் உலாவுகிற இருதயமாய் மாற்றப்பட வேண்டும். அது பரிசுத்தமுள்ள இருதயமாய் மாற்றப்பட வேண்டும். அந்த இருதயம் என்றென்றைக்கும் துதியினாலே நிரம்பி இருக்க வேண்டும். அப்பொழுது
எங்களுக்கு முன்பதாக இருக்கின்ற எரிகோ மதில்கள் உடையும், எங்களுக்கு முன்பதாக இருக்கிற யோர்தான் 2 பிளக்கும், செங்கடல்கள் 2 பிளக்கும். ஆமென். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற ஜனங்கள் ஒருபோதுமே வெட்கமடைந்து போவதில்லை. ஆமென். இந்த மாலை வேளையிலும் அப்படிப்பட்ட கர்த்தர் எங்கள் நடுவிலே வாசமாய் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசித்தீர்களால் கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? வாய்களை திறந்து எழுந்து நின்று, ஆமென், யாவரும் எழுந்து நின்று, கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை சோஸ்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீர் எங்கள் நடுவிலே உலாவுகிறவர் ஆண்டவரே, எங்கள் நடுவிலே அசைவாடுகிறவர் ஆண்டவரே. உமக்கென்று ஆண்டவரே நாங்கள் இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறோம். நீர் எங்கள் நடுவிலே உலாவுகிறவர் ஆண்டவரே. அப்பா, இந்த மாலை வேளையிலும் ராஜா நீர் எங்கள் நடுவிலே இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எங்கள் நடுவிலே உலாவுகிறவர் நீர் ஆண்டவரே, எங்களுக்காய் யுத்தம் செய்கிறவர் ஆண்டவரே. உம்முடைய பாதண்டையிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த மாலை வேளையிலும் நீங்க எங்களோடு கூட இருந்து செய்ய போகிற காரியங்கள் ஒவ்வொன்றிற்குமாய் நன்றி செலுத்தி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. யாவரும் தேவாக அமர்ந்து கொள்ளுவோம். மிகுதியான காரியத்துக்கு நேராக கடந்து செல்வோம்.